கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு நீங்கள் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிங்களா, இந்த கட்சி பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டால் நான் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு. இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம். அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தேவை, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை, விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் தேவை. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே வந்து கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா போல நடிகைகளை வச்சு தான் இவரு. எம்ஜிஆர் ஆசியன் கேம்ஸ் நடந்து டெல்லியில், இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா. டெல்லியில் இருக்கிற எம்பியில் யாரும் கேட்குறாங்க, ரெண்டு பேருமே மனைவி துணைவி, கட்சி பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர். விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா விஜய் நடுவில் உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷா. மக்கள் கூட்டம் எத்தனை கூட்டம் வரும் தெரியுமா, ஓட்டா மாறும் தெரியுமா. தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் போகட்டும். இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷாவோட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூண்டியில் முடிச்சாருன்னா 234 சீட்டும் விஜய் தான். எல்லா கட்சியும் கழிச்சிட்டு போக வேண்டியதுதான். உண்மையாகவே சினிமாவில் பார்க்குற மக்கள் கீர்த்தி சுரேஷையும் த்ரிஷாவையும் விஜயும் ஒன்றா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சார். ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு அது கண்டிப்பாக ஓட்டாக மாறிடும். இதுதான் யாருடைய ஆசைன்னா புஷி ஆனந்தோடைய ஆசை. தமிழ்நாட்டுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டு பாண்டிச்சேரி அவர் இந்த அம்மா, ஏன்னா அது வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் பேர் தான் மக்கள். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் அடித்தாங்கன்னா அவர் அங்கே முதலமைச்சர், இவர் இங்கே முதலமைச்சர். இதெல்லாம் நடக்கும். த்ரிஷா தான் ஜெயலலிதா, கீர்த்தி சுரேஷ் தான் ஜானகி. ஏன் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கலையா? இதெல்லாம் நடந்ததா இல்லையா? எம்ஜிஆரும் கருப்பு கண்ணாடி, ஜெயலலிதாவும் கருப்பு கண்ணாடி, ஜானகியும் கருப்பு கண்ணாடி, இவங்க விஜயும் கருப்பு கண்ணாடி, த்ரிஷாவும் கருப்பு கண்ணாடி, கீர்த்தி சுரேஷும் கருப்பு கண்ணாடி. விஜய்க்கு இப்போ மாநாடு நடத்துறதுக்கு இடமே கிடைக்கல. இடம் கொடுத்தா போய் மிரட்டிடுறாங்க, நேரு ஆளை வச்சு மிரட்டிடுறாராம். இப்போ அதை விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் கீர்த்தி சுரேஷ் எம்எல்ஏ ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த மாநாடுல சொல்வாரு சார், மாநாடுக்கு இடமே கிடைக்கலையே, முட்டிச்சந்தில் தான் இடம் கிடைக்கும். அப்ப நீங்க பயப்படுறீங்களா? அப்ப பயப்படுறாங்களா எல்லாரும் அவருக்கு மாநாடுக்கு இடம் கொடுத்தா எங்க அவர் பேசி மக்கள் கவர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கா? விஜய் இத்தனை டிப்ளமேட்டிக்ஸையும் தாண்டி கோட்டைக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். மக்கள் பூரா நேர கூட்டமாக போய் விஜய்க்கு கேரவன் சின்னத்தில் குத்தி, ஆமாம் அதான் ஒரு சின்னம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னுமே நிறைய படங்கள் வரணும், ஆனால் படங்கள் அவ்வளோவா வெளிவரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிற இந்த டைமில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன, உங்களுக்கு அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வந்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, நீங்கள் விஜய் அவர்களோட அரசியலுக்கு நீங்கள் போவீங்களான்னு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்மார்ட்டான பதில் தான் சார் சொன்னாங்க. எனக்கு தெரியல, அப்போ நான் வந்து ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துறேன், நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்களே, நீங்கள் கேட்பீங்க, காலம் வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து பேசப்படுறது என்னென்னா, அவங்க வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க, இந்த கட்சியில் சேர போகிறாங்கன்னு. அது வந்து இப்போ என்னென்னா, அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு நீங்கள் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிங்களா, இந்த கட்சி பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டால் நான் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு. இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம். அது ஏன் சார் இவ்வளோ சீரியஸாக அப்படின்னு, ஒரு நடிகை அப்படின்றதுனால இது இப்படி பார்க்கப்படுதா சார்? சினிமா என்பது, அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட முடியாது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணம்னு நீங்கள் பல திருவிளையாடல் படத்தில் தான் வசனம் வரும். தருமி சிவபெருமான்கிட்ட கிராஸ் செக் பண்ணுவார். அதே போல தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. நீங்கள் அண்ணாதுரை முதலமைச்சரானதுக்கு காரணம் எம்ஜிஆர். அண்ணாதுரை அறிவை சொல்லிக் கொடுக்கல, அரசியலை சொல்லிக் கொடுக்கல. தம்பி உன் தங்க முகத்தை காமி, அந்த மேக்கப் போட்ட மூஞ்சியை காமி. இப்போ விஜய்க்கு யார் தேவை? அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தேவை, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை, விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் தேவை. இது என்ன என்னம்மா சாதாரணமாக கீர்த்தி சுரேஷ் அவங்க பேசுனது, நானே ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க போய் நீங்கள் என்ன சார் வேற ஒன்றெல்லாம் டாபிக் எடுத்துகிட்டு வரீங்க? ஏமா இது அரசியல் தானம்மா.
இது விஜய் இப்ப நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே வந்து கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா போல நடிகைகளை வச்சுதான் இவர் கட்சி ஆரம்பிக்கிற. எம்ஜிஆர் ஆசியன் கேம்ஸ் நடந்து டெல்லியில், அப்போ எம்ஜிஆர் ஆசியன் கேம்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா. டெல்லியில் இருக்கிற எம்பியில் யாரும் கேட்குறாங்க, 2 பேருமே மனைவி துணைவி, கட்சி பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், டெல்லியிலலாம் பேசுகிறாங்க. இந்த 3 பேரும் கூலிங் கிளாஸ், யாரை பார்க்கணும்னு தெரியாமல் இருக்கிறது. இது இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாருன்னா விஜய் நடுவில் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷா. மக்கள் கூட்டம் எத்தனை கூட்டம் வரும் தெரியுமா? ஓட்டாக மாறும் தெரியுமா? இப்படி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் போகட்டும். இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷாவோட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூண்டியில் முடித்தாருன்னா 234 சீட்டும் விஜய் தான். எல்லா கட்சியும் கழிச்சிட்டு போக வேண்டியது தான். இல்லைம்மா, இப்போது உண்மையாகவே சினிமாவில் பார்க்குற மக்கள் கீர்த்தி சுரேஷையும் த்ரிஷாவையும் விஜயும் ஒன்றா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சார். ஓட்டு போட்டுருவாங்க. அது கண்டிப்பாக ஓட்டாக மாறிடும். இதுதான் யாருடைய ஆசைன்னா புஷி ஆனந்தோடைய ஆசை. தமிழ்நாட்டுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டு பாண்டிச்சேரி அவர் இந்த அம்மா, ஏன்னா அது வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் பேர் தான் மக்கள். ஒரு 2 நாளில் டூர் அடித்து முடிச்சிடலாம். இதுதான் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூண்டிக்கு வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் அடித்தாங்கன்னா அவர் அங்கே முதலமைச்சர், இவர் இங்கே முதலமைச்சர். இதெல்லாம் நடக்கும். எனக்கு என்னமோ பெரிய த்ரிஷா தான் ஜெயலலிதா, இன்னொரு கீர்த்தி சுரேஷ் தான் ஜானகி. ஏன் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கலையா சார்? என்னம்மா இது நடந்ததா இல்லையா? எம்ஜிஆரும் கருப்பு கண்ணாடி, ஜெயலலிதாவும் கருப்பு கண்ணாடி, ஜானகியும் கருப்பு கண்ணாடி, இவங்க விஜயும் கருப்பு கண்ணாடி, த்ரிஷாவும் கருப்பு கண்ணாடி, கீர்த்தி சுரேஷும் கருப்பு கண்ணாடி. எம்ஜிஆரோட ஃபேன்ஸ் அவங்க கிட்ட நிஜமா சொல்றேன், உங்க கண்டிப்பா உங்களை கோச்சிப்பாங்க. யாரை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா செல்லூர் ராஜு அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே கோச்சிப்பாங்க. இல்லை சினிமாக்காரனுக்கு பூராமே காட்ஃபாதர் எம்ஜிஆர் தான். யாருக்கு? ஆமாம், என்டிஆரே இவரை பார்த்தானே சினிமாக்கே வந்தார். எங்க ஆந்திரா என்டிஆர் 84ல் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே எம்ஜிஆர் தானே ரோல் மாடலு. அமெரிக்காவில் ஒரு நடிகர் அதிபர் ஆனார். எம்ஜிஆர் ஆனதுக்கு பின்னாடி தான் அமெரிக்காவிலே காப்பி அடித்து ஆனார். அதனால் எம்ஜிஆரை வந்து விஜயாக இருக்கட்டும், விஜயகாந்த் என்ன சொன்னார்? கருப்பு எம்ஜிஆர் சொன்னாரா இல்லையா? எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கும். இவர் சொன்னார், நான் சின்ன எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர், பச்சை எம்ஜிஆர். யார் வந்தாலும் எம்ஜிஆர் சொல்லாமல் அரசியலில் பண்ண முடியாது. அதுக்கு அவர் ஒரு வழிகாட்டி. ரெண்டாவது ஒரு மனிதாபிமானி, ஒரு மனிதாபிமானி. அதனால் அவரை பார்த்து தான் இந்த சினிமா ஆட்கள் பூராமல் எம்ஜிஆருடைய வழியில் நிற்பேன். இப்போ நீங்கள் காங்கிரஸ்காரன் பூரா காமராஜர் வழியில் நிற்போன்னு சொல்கிறான். அதே போல் தான் சினிமாக்காரன் பூராமல் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. அதனால் விஜய் ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலா தான். எம்ஜிஆரோடு இணைத்து ஒரு எம்ஜிஆர் தான். பச்சை எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், எப்படி ஒரே எம்ஜிஆர் தான். ராமாவரத்தோடது எம்ஜிஆர். அந்த ஆள் பல சொத்துக்களை சம்பாதிச்சார், பல லட்சம் நண்பர்களை சம்பாதிச்சார், பல கோடி வாக்குகளை சம்பாதிச்சார். இப்போ அங்கே லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. எங்கே? ராமாவரம் தோட்டம். இதெல்லாம் வேதனை. ஏன் நீங்கள் ஜெயலலிதா அதை விட எம்ஜிஆருடைய வாரிசு தான். கொடநாடு, தமிழ்நாடு, சிறுதாவூர், ஹைதராபாத் தோட்டம்லாம் கிடக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு ஆளே இல்லை, கேட்குறதுக்கு வாரிசே இல்லை. இதுதான் இவர்களுடைய அரசியல். இப்போ இந்த அரசியலை தான் ரோல் மாடலாக காமிக்க வேண்டியது இருக்குது விஜய்க்கு. இப்போ மாநாடு நடத்துறதுக்கு இடமே கிடைக்கல. இடமே கொடுக்கலாம். ஆமாம், இடம் கொடுத்தா போய் மிரட்டிடுறாங்க. நேரு ஆளை வச்சு மிரட்டிடுறாராம். இப்போ அதை விஜய் சொல்லிகிட்டு இருக்கார். அதனால் கீர்த்தி சுரேஷ் எம்எல்ஏ ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கீர்த்தி சுரேஷ் ஏன்னா சரோஜா தேவியை நீங்கள் குண்ட்ராவை பார்க்க எம்ஜிஆர் போகிறாரு. திடீர்னு பழைய கதாநாயகி இப்போ ஞாபகம் வந்துருச்சு. சரோஜா எப்படி இருக்குன்னு அந்த அம்மா கன்னடத்து பைங்கிலி, அந்த அம்மாவுக்கு பேர். அங்கே போகிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கு? அண்ணா போர் அடிக்குதுண்ணா. எம்ஜிஆர் சொன்னாராம், போர் அடிக்குதா, உன்னை எம்பி ஆக்கிக்கிறேன், டெல்லிக்கு போய் சுற்றி பாரு. உன்னைய எம்பி ஆக்கிக்கிறேன், டெல்லிக்கு போய் சுற்றி பாரு. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காண்ணா, அனுப்பு டெல்லியில் போனால் டெல்லி எம்பி குவார்ட்டர்ஸே பல ஏக்கராவில் இருக்கும், பிரம்மாண்டம். டெல்லி வந்து பழைய சுல்தான்களுடைய கோட்டை, டெல்லியை ஆண்ட செங்கோட்டை. இப்படி தான். அப்போது
இதே போன்று கீர்த்தி சுரேஷும் நாளைக்கு வரலாம், விஜயும் வரலாம். தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அடுத்த இளைய தலைமுறைக்கு அரசியலே போய் சேரல. சினிமா தான் போயிட்டுருக்கு, சினிமா தான் போயிட்டுருக்கு, ஆன்மீகம் தான் போயிட்டுருக்கு, அரசியலே போய் சேரல. அப்போ அரசியல் போகலைன்னா, சினிமா போச்சுன்னா விஜய் வருவதற்கு, கீர்த்தி சுரேஷ் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் ரஜினி தான் ஒருக்கா சொன்னார், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுன்னாரு. நான் சொல்லி இப்போ ஆண்டவனே, அதுக்கு ஆண்டவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. சார் இப்போ ரஜினி அவர்கள் வந்து அவர் கட்சிக்கு ஆரம்பித்து இல்லை நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வரவே முடியல, இல்லை அவர் வந்து வெளில வந்துட்டார். அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அப்படியே அவருக்கும் அந்த மாதிரி தான் ஆகும், அவர் சும்மா வருவார் ஆனால் அவரால் நிலைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது சார். ஆனால் இவர் 234 தொகுதிகள்லையும் வந்து ஆளுகளை நியமித்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு சார். ஒரு நடிகராக உள்ளே வரணும், அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லை சார், அதுக்கு ஏன் சார் இவ்வளோ எதிர்ப்பு வருது? இல்லைம்மா, அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் அல்ல. அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் இல்லை. நீங்கள் இந்த தலைவெல்லாம் உருவாவதற்கு ஒரு அரை நூற்றாண்டு ஆயிருக்கு. யார் நீங்கள்? ஒரு திருமாவளவன், நீங்கள் ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுக 2 பேரும் பார்த்து ஜர்க்காகிறான். திருச்சியில் கூட்டமாக, சேலத்தில் கூட்டமானா திருச்சியில் தாயா கூட்டம்னு அவனே ஒத்துக்கிறான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அரை நூற்றாண்டு ஆயிருக்கு. எத்தனை நூற்றாண்டு? அரை நூற்றாண்டு. எத்தனை உசுறு போச்சு, எத்தனை பெண்கள் தாலி அறுத்தாங்க, எத்தனை பேரை அடித்தான், உதைச்சான், தலைகளை கட்டி தொங்க விட்டான். இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு தலைவன் உருவாகிறான். இதுதான் வரலாறு. நீங்கள் கேரவனில் வேலையெல்லாம் தலைவன் உருவாக முடியாது. நீங்கள் 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவனெல்லாம் அடித்தட்டு மக்கள்கிட்ட அவனுடைய பிரச்சனை என்ன அது தெரியாது. மேபி அவர் இன்னும் இப்போ தானே சார் ஸ்டார்ட் இல்லைம்மா. ஆமாம், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, நீங்கள் திமுக ஆட்சிக்கு 67 ஆட்சிக்கு வருது. 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தைய 49 கட்சி ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய 18 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு. யாருக்கு? திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு 18 வருடம். எங்கே? பெரியார்கிட்டருந்து வந்து, பெரியார் 1935 கட்சி ஆரம்பித்தார். 15 வருஷம் ஆச்சு. ஆக 15 30 வருஷம் ஆச்சு அண்ணாவுக்கு ஆட்சி பிடிக்கிறது. எத்தனை வருஷம்? அண்ணாவுடைய தம்பிகள் பூரா பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் 3 மணி நேரம் பேசுவான். பச்சை தண்ணி கூட குடிக்காமல் மைக்கை அப்படியே முழுங்கிடுவான். மைக்கை கடிச்சு மென்று முழுங்கி அப்புறம் போகும்போது எடுத்து கொடுத்துட்டு போவான். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? சரி, 30 வருஷம் ஆயிருக்கு. இப்போ விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உடனே ஆட்சி பிடிச்சிட முடியுமா? நீங்கள் வரலாறை பார்க்கணும். வரலாறு என்பது கடினமானது. மேபி அப்போ இருக்கிற அரசியலுக்கும் இப்போ எப்பவுமே அதுதான் அரசியல். எப்பவுமே. ஆமாம், இப்படியே விஜய் வந்தே ஆகணும்ல, பெரிய ஆகணும் புரட்சியெல்லாம் பண்ணலை. விஜய் வந்தே ஆகலாம், இல்லை ஒத்த காலில் நிற்கலை. விஜய் வந்தாங்கன்னு தெருப்பூரா தீய வச்செல்லாம் எரியலை. ஒரு சினிமாக்காரையும் அவ்வளோதான். ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. விஜய்க்கு ஆதரவு இளைஞர்களை விட விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? இப்படி கேட்குற ஆட்கள் எத்தனை சதவீதம் இருக்கான்? நீங்கள் 30% ஓட்டே போடலை. இந்த ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு இல்லை, ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவன் மேலே வெறுப்பு. 50% விஜயை உன் வேலையை பார்த்துட்டு போயா, அரசியல் நீயெல்லாம் வராத. காமராஜர், கக்கனு, ரெட்டமலை சீனிவாசன் இருந்த அரசியலை நீ என்ன கேரவன் வேனில் உட்காந்துட்டு அரசியல் பண்ண முடியுமா? இப்படி நிறைய பேர் கேட்காம உள்ளத்தில் ஒழிச்சு வச்சுட்ருக்கான். நீங்கள் சும்மா ரசிகர் பண்ணுறோம், விஜய் ரசிகர் பண்ணுறோம், அஜித் ரசிகர் பண்ணுறோம், கருணாஸ் ரசிகர் பண்ணுறோம், தவக்கடை ரசிகர் பண்ணுறோம், குஷ்புக்கு கோயில் கிட்ட ரசிகர் பண்ணுற மாதிரி இல்லை. அரசியல் இல்லை. அரசியலில் ஒரு அடி எடுத்து வச்சா 3 அடி பின்னாடி போகும். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டசபையில் என்ன நடந்தது? ஜெயலலிதாவுக்கு முடியை பிடிச்சி இழுத்து, கும்மாங்குத்து குத்தி, சட்டையை பிடிச்சி, ஜாக்கெட்டை பிடிச்சி, சீலையை கிழிச்சு, என்ன நடந்தது? அந்த அம்மா ஐயோடு அழுதுட்டு போச்சு. எம்ஜிஆர் இதே மாதிரி அழுதுட்டு போயிருக்காரு. எங்கே? அதே சட்டசபையில். இப்படி பல பேருக்கு பல உடம்புல புண்கள் ஓட வந்தது தான் அரசியல். அவர் அதெல்லாம் தெரியாம அதுதான் விஷயம். அதெல்லாம் தெரியாது. புசி ஆனந்தும் கூட இருக்காரு, அவருக்கு அனுபவம் இருக்குல்ல சார்? அந்த புசி ஆனந்த் முதல்ல நேராக திண்டிவனம் நேராக போய் இப்போ பாண்டிச்சேரி கிராஸாக போயிடுவார். ஈஸியாக கூட போக மாட்டாங்க, கள்ள விட்டு அடிப்பானு.
அரசியல் அப்படி இல்லை. நீங்கள் உன்னுடைய கொள்கை என்ன? இந்திய தேசியமா இல்லை திராவிட தேசியமா தமிழ் தேசியம்? ஒன்று எதுனே உனக்கே தெரியலையே. உனக்கு தெரிஞ்சா தான் நீ 1 கோடி பேர் ரீச் ஆகணும். அந்த மாநாடுல சொல்வாரு சார். மாநாடுக்கு இடமே கிடைக்கலையே, முட்டிச்சந்தில் தான் இடம் கிடைக்கும். அப்ப நீங்க பயப்படுறீங்களா? அப்ப பயப்படுறாங்களா எல்லாரும் அவருக்கு மாநாடுக்கு இடம் கொடுத்தா எங்க அவர் பேசி மக்கள் கவர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கா? அப்ப விஜய் மேல ஒரு பயமா? இதே நீங்க தான் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அவரெல்லாம் வந்து உன்னை மிரட்டுவாங்க, உன்னால அரசியல் தெரியாதுப்பான்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க? அவருக்கு மாநாடுக்கு இடம் கொடுக்கலன்றீங்க. இது முரண்பாடா இருக்கே. முரண்பாடெல்லாம் இல்லை. என்ன சொல்ல வரீங்க? இது அதாவது எல்லா கட்சிக்கும் இடமே தரமாட்டான். எந்த கட்சியும் இடம் தரமாட்டான். இடம் பிடிக்க கூட உங்களால் முடியல. நாட்டை எப்படியா பிடிக்க போகிறீங்க? நாட்டை எப்படி பிடிக்க? இடம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தாக இருந்தால் நீங்கள் எப்படி நாட்டை பிடிக்க போகிறீங்க? எந்த கட்சிக்கும் இடம் கிடைக்காதுமா. எந்த ஆளுங்கட்சியை தவிர எந்த கட்சிக்கும் இடம் கிடைக்காது. எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் நீங்கள் கூட்டம் நடத்துகிற எல்லாருமே சொந்த செல்வாக்கில், சொந்த திறமையில், சொந்த ஆண்மையில் தான் இடம் நடத்துகிறாங்க. திருச்சியில் சிறுத்தை இடம் கிடைச்சது என்ன? அப்படியே ஏப்பா இடத்த வா கூட மாநாடு நடத்தினா சொன்னாங்க. அங்கே 1008 ப்ரெஷரு, 1008 மிரட்டல் உருட்டல் எல்லாம் போயிருக்கோம். அதை மீறி முதலமைச்சர் தான் போனார். அதை மீறி அதாவது நீங்கள் எப்பவுமே அரசியல்னு நடக்கும்னா கேட்ட சீட்டை கொடுத்துருவாங்க. ஜெயிக்க விடாம பார்த்துக்கடா கூட்டணி கட்சி, இப்படிலாம் அரசியல் இருக்குது. ஜெயிக்க விடாமல் நான் 87 வைகோபாலசாமிக்கு வேலை செய்கிறதுக்கு சிவகாசி பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கேன். கோவை ராமகிருஷ்ணன் திராவிட கழக ஆட்கள் தான் 250-300 பேர் போய் வேலை செஞ்சோம். ஏன்னா அப்போ புலிகள் தலைமையிலேருந்து சொன்னாங்க அவர் ஜெயிக்க வையா பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க. யாரை? வைகோவை. நாங்கள் எல்லாம் கருப்பு சட்டையோடு போய் அங்கே ஒரு 300 பேர் போய் சேர்ந்தாச்சு கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில். விடுதலை சிறுத்தைகளில் இப்போ துணை பொதுச் செயலாளர் இருக்கிற சுசி கலையரசன் அங்கே இருக்கார். இப்படி பெரிய நம்ம புதுக்கோட்டை ஷரீஃபு, இப்படி கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி, தடா ஆரிச்சாமி, இப்படி பல பேர். அப்போது வைகோ சொல்கிறாரு வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஏன்? கனிமொழிக்கு அதிபன் போஸ் வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்காரு. அதிபன் போஸை ஸ்டாண்டர்டு பட்டாசு ஒர்க்க பெரிய குடும்பம், அங்கே தான் பொண்ணு கட்டணும், அங்கே தான் மாப்பிள்ளை எடுக்கணும். யார்? திமுக. அப்போது திமுக வேட்பாளர் வைகோ அப்பா ஒன்றும் வேலை செஞ்சிடாதீங்க. என்னடா அப்போ தான் நம்ம திராவிடர்களுக்கு முரண்பாடாக இருக்க. ஏங்க உங்கள் கட்சி ஆள் வேலை செய்ய வேண்டாங்கிறீங்க, உங்களால் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆமாம், வேலை செய்யாத தலைவர் வந்து பொண்ணுக்குன்னு பார்த்து சரி மாப்பிள்ளை பார்த்துட்டு எல்லாம் போகட்டும். எங்கே? சிவகாசி ஸ்டாண்டர்டு பட்டாசு ஒர்க்கு அதிபன் போஸை கனிமொழிக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. அது வரைக்கும் அடக்கி வாசி. என்னடா திமுக ஆட்சி, திமுக வேட்பாளர், திமுக அடக்கி வாசி. இதுதான் அரசியல். புரியுதா உங்களுக்கு? அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம், அதுக்கு மேலே இடமே இல்லை. அதனால் விஜய் இத்தனை டிப்ளமேட்டிக்ஸையும் தாண்டி கோட்டைக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் பூரா நேர கூட்டமாக போய் விஜய்க்கு கேரவன் சின்னத்தில் குத்தி. ஆமாம், அதுதான் அவருக்கு சின்னம். கேரவன் இல்லைன்னா அவர் இருக்க கருத்து மஞ்சளாக என்ன மாதிரி ஆயிடுவார். இல்லை, எனக்கு ஒரு டவுட். எப்பவுமே நீங்கள் என்ன தெரியுமா பேசுகிறீங்க? அவர் கேரவனில் உட்காந்துட்டு இருக்காரு, அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் காரு இதில் இது பண்ணுன்னு சொன்னீங்களா? இன்கேஸ் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வித்துட்டு வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வித்துட்டு வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. திருமாவளவன் அரசியலுக்கு வரும்போது என்ன ரோல்ஸ் ராய்ஸ், ஆடி, லேண்ட் குரூசர், ஜாகுவார் வந்தார். சொல்லுங்கள் சார், நீங்க எனக்கு புரியவே என்ன உங்களுக்கு புரியாதுமா? உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. இல்ல தலைவன் எங்க இருந்து வர்றான்? இல்ல சார், ரோல்ஸ் ராய்ஸ்ல வர்றான். ரோல்ஸ் ராய்ஸ் உடைய பிறக்கிறான். தாய் வயித்துல இருந்து வரும்போது ஆடி கார்லயே பிறக்கிறான். அவர் நடிகர் சார். அவர் நடிகர்ன்ற அந்த பிராண்டோட வரும்போது அவர் நடிகர்னு அந்த ஸ்டேட்டஸ்ல வரும்போது மக்கள் ஓட்டு போட மாட்டான். நடிகர் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல எல்லாம் வந்தா ஓட்டு போட மாட்டான். எம்ஜிஆர் என்ன ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்தாரு? அவர் எப்படி ஏழை பங்காள என்ன கிளவி போய் எங்க கூடலூர்ல இப்போ ஒரு போன தேர்தலில் 80 வயசு இப்போ பாட்டி நேராக போய் தேடுது. என்னத்தான் கிளம்பி தேடுற? இந்த போலீஸ்காரன் கேட்குறான், செக்யூரிட்டி, இந்த இலை எங்கப்பா காணோம்? அந்த அங்கே இருக்கு குத்து. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன். நீ மெட்ராஸ் போனீங்கன்னா எங்கே அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்க கூடலூர், ஊட்டி கூடலூர் தாண்டி அங்கே ஒரு பூத்தில் இருக்கிற ஒரு பாட்டி சொல்லுது, நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன், போய் சொல்லு. அவர் செத்து பல வருஷம் ஆச்சு. டேய் பொய் சொல்கிறியா? செத்து போயிட்டான் என் தலைவன். இதுதான் எம்ஜிஆர். அப்போது எங்கே போய் எம்ஜிஆர் சேர்ந்துருக்காரு? ஏழைவாளைகிட்ட போய் சேர்ந்துருக்காரு, ஒடுக்கப்பட்டவங்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு.
எம்ஜிஆர் அதுதான் தலைவனே தவிர தலைவன் எங்கிருந்து வர்றான்னா அந்த மக்கள்கிட்டருந்து வர்றான். அது அவர்களைத்தான் இந்த தமிழன் ஏற்றுக்குவான், தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் பிறக்கும்போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை கோல்டு ஸ்பூனெல்லாம் ஏற்றுக்காது. சரி, இப்போ இது வந்து என்னோட புரிதல் என்ன, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இப்போவே வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கூட அவருக்கு இப்போ இடம் கொடுக்கல. இப்போவே அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி அவர் நிறைய விஷயங்கள் செய்ய காத்துட்ருக்காரு, செய்ய போகிறாரு அப்படின்னு இப்போ தான் மக்கள் நடுவில் வந்து இப்போ விஜய் அரசியல் வர்றது அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுது. அப்போ இந்த தருணத்தில் இந்த எதிர்ப்பெல்லாம் அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. அவர் எதுவுமே இல்லாமல் ஓகே இல்லையா அப்படின்னு அவர் கடந்து போயிடல. அவருக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து பார்க்கலாம்ல. இது மக்கள் மாறுவாங்க இல்லை சார், ஜென்ரேஷன் மாறுது இல்லை சார். எப்போ மாறும்னா 26 பின்னாடி மாறும், 26 மாறாது, 26 மாறாது, 26 வந்தால் அடுத்து 31 மாறும், 36 மாறும். ரஜினி இப்படியே 78 வயசாகி குச்சி ஊனிட்டு ஏப்பா என்னால் 150 கோடி கொடுத்துரு, என்னால் நடிக்கவே முடியல, எதில் ஜெயிலரில் கையை கடை நீங்களே ஆட்டிக்கிங்க, நான் இப்படி தான் இருப்பேன், 150 கோடி கொடுத்துருங்க. இந்த நிலைமைக்கு விஜயும் வருவார். இப்போவே 50 வயசு ஆச்சு, 50 வயசில் கரெக்டான ஏஜ் தானே சார்? ஆமாம், 50 வயசு ஆச்சு. இன்னும் இந்த மக்கள்கிட்ட 25 வருஷம் உங்களுடைய தியாகத்தை சொல்லணும், உங்களுடைய உண்மையை சொல்லணும், இந்த மக்களோட மக்களாக இருக்கணும். எத்தனை வயசில்? 25 வருஷம். 25 வருஷம் கழித்து விஜய் வருகிற பொழுது ரஜினி இப்போ வர்றாருல, எங்கள் அம்பானி வீட்டில் போய் குத்தாட்டம் போடுறாரு 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு. 2 கோடி அவன் கொடுத்தாலும் நம்ம லதா கண்ணை காமிக்கும், ஆடியா ஆடி நிறுத்திக்க போதும், அவ்வளோதான், கொடுத்த காசு கலைஞ்சு போச்சு. இந்த நிலை இப்போ ரஜினிக்கு வந்திருக்கு. இதே நிலைமை எப்போ வரும்? விஜய்க்கு வரும். 25 வருஷம் கழித்து விஜய் மக்கள்கிட்டலாம் 1 கோடி பேட்டை ரீச் ஆயிடுவார். இதே தம்பில் இருக்கணும், திமுகவை இப்படியே எதுக்கணும், அதிமுக எதுக்கணும், 2 பேரும் ஏற்றுட்டு இருந்தானா 25 வயசு, 25 வருஷம் கழித்து 75 வயசு ஆயிரும். 75 வயசு ஆன பிறகு பாதி பெரியார் ஆயிடுவார், பாதி காமராஜ் முக்காக்கை சட்டை போட்டுருவார். இப்போ ஜீன்ஸ் பேண்டெல்லாம் போட முடியாது. அப்போ இவன் தாண்டா நமக்கான தலைவன். 25 வருஷமாக நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கான்டா. 25 வருஷமாக போராட்டம், ஆர்ப்பாட்டம், புழல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு, கடலூர் ஜெயிலு, கோயம்புத்தூர் ஜெயிலு. விஜய் ரசிகர் பண்ணுறோம். அப்போது விஜய் முன்னேற்ற சங்கம், தமிழக வெற்றி கழகம், இப்படி பல கட்சியான பிறகு 25 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் பல தலைவன் உருவாயிருக்கான். 2.5 நாளில் சினிமாவில் ஷூட்டிங் கீட்டிங் போட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு உட்காந்துட்டு ஆர்டர் போடலாம். ஒரு நாள் முதல்வன் அந்த இவர் அர்ஜுன் நடித்த மாதிரி நடிக்கலாமே தவிர, மக்கள் தமிழை வந்து ரொம்ப அறிவாளி. சுந்தர் பிச்சை மோடிக்கு மேலே காலை போட்டு ஆட்டினார் பார்த்தீங்களா, அப்படி ஆள் தமிழன். 500 கோடி ரூபாய் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. பில் கிளின்டன்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோ பைடன் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டது அடுத்த நிமிஷம் கொடுப்பாங்க. யாருக்கு? சுந்தர் பிச்சைக்கு. இப்படிப்பட்டது இங்கே நிறைய பேர் சுந்தர் பிச்சை தான் இங்கே இருக்கான், வெளியில் தெரியல. அதனால் இனி மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது, எந்த சினிமாக்காரனா ஏமாற்றவே முடியாது. அதனால் தலைவன் சேரியிலேருந்து வரணும், தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டருந்து வரணும், தலைவன் எங்கே கஷ்டப்பட்ட மக்கள்கிட்டருந்து வரணும், வேர்வை நாட்டத்தோடு வரணும். அவனைத்தான் அவன் ஏற்றுக்குவான். நீங்கள் இப்போ கேரவன் வேனு பூரா எது சென்ட் அடித்து இந்த கொசு மருந்து அடிக்கிற பைப்பில் போட்டு அடித்து அதில் இருக்கிறவனை ஏற்றுக்கவே மாட்டான். அந்த காலமெல்லாம் போச்சு. விஜய் ரசிகர் முன்னாடி சினிமா பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். இப்போல்லாம் சினிமா 3 நாள் தான் ஓடுது, 4 நாள் தான் ஓடுது, முதல்ல 100 நாள் ஓடும். அதனால் விஜய் ரஜினியே காலாவதி ஆகிட்டார். இப்படி தான் ரஜினி இப்போ அப்போ இருக்கிறது போல தான் இப்போ விஜய் இருக்கார். அதனால் உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய உழைப்பை, இந்த மக்களுக்காக நீங்கள் நிற்பீங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் முதலமைச்சர் நாற்காலி காலியாக இருக்குது.